அன்புக்குரியவர்களே, புத்தாண்டில் புதியன 10 என்னும் விவிலியத்தொடரில் இன்று புதியவற்றை வெளிக்கொணருங்கள் எனும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம் வாழ்வில் பழையன புதியன இரண்டும் இருக்க வேண்டும். பழையவற்றை நாம் விட்டுவிடக்கூடாது, புதியவற்றையும் நாம் தேடாமல் இருக்கக்கூடாது. இவை இரண்டும் இணைந்ததே நம்முடைய நிறைவான வாழ்வு. உறவுகளாக இருந்தாலும் சரி, பழக்கங்களாக இருந்தாலும் சரி, செய்திகளாக இருந்தாலும் சரி, திறன்களாக இருந்தாலும் சரி, வாழ்வின் எல்லா தளங்களிலும் பழையவற்றையும் நாம் விட்டுவிடக்கூடாது, புதியவற்றையும் நாம் தேட வேண்டும். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 52வது இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல இருக்கின்றனர் என்று கூறுகிறார். ஆகிய நல்ல மறைநூல் அறிஞர் பழையவற்றையும் கொண்டு வருகிறார், புதியவற்றையும் சேர்க்கிறார். மத்தேயுவை இப்படி எழுதியிருக்கிறார். மத்தேயு பழைய ஏற்பாட்டில் உள்ள நல்ல அம்சங்களை இணைத்திருக்கிறார், இயேசுவின் புதிய போதனைகளையும் காட்டுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் நமக்கு இரண்டும் தேவை. பழைய அனுபவங்கள், பழைய வெற்றிகள், பழைய செய்திகள், பழைய உறவுகள், அவற்றை நாம் மறந்துவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. புதிய அனுபவங்கள், புதிய செய்திகள், புதிய தகவல்கள், புதிய உறவுகள், அவற்றையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டும் இணையும் பொழுதுதான் நம் வாழ்வு நிறைவடையும். எனவே இந்த புதிய ஆண்டில் நாம் பழையவற்றையும் புதியவற்றையும் வெளிக்கொணரும் மதிநுட்பம் நிறைந்த, விவேகம் நிறைந்த மனிதர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை.